ரைட்ஸ். இப்போ நான் பார்க்க போகிறது வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து பெட்ரோல் என்ஜின் அடிப்புகளையும் அதில் வேல்வு காலப்படுதல் வரைவையும் பார்த்துருக்கோம். இதில் இந்த வீடியோவில் வந்து டீசல் என்ஜின் அடிப்புகளை எப்படி நிகழுது, என்னென்ன வேல்வுகள் எந்த டைமில் ஓப்பன் ஆகுது, அதே டைமில் அதை வச்சு எப்படி வேல்வு காலப்படுத்தல் வரைவு வந்திருக்கு, அந்த வரைவு வந்து எப்படி ஈஸியாக விளங்கி எடுக்கிறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரி, ரைட். அந்த அடிப்படையில் வளமையாக கோஸ்டின் ரேஞ்சு இது நான் பார்க்க போகிறது. அதில் முதலாவது அடிப்பு மொத்தம் 4 அடிப்பு இருக்குது. முதலாவது அடிப்பு வந்து ஊஞ்சல் அடிப்பு, 2வது அடிப்பு வந்து நெருக்கல் அடிப்பு, 3வது அடிப்பு வந்து வலு அடிப்பு, 4வது அடிப்பு வந்து வெளியாட்டு அடிப்பு. சரி, இப்போ 4 அடிப்பு இருக்குது. அதில் முதலாவது அடிப்பு வந்து உறிஞ்சல் அடிப்பு. உறிஞ்சல் அடிப்புல டிடிசியிலிருந்து பிடிசியை நோக்கி செல்லும். அதாவது பிஸ்டன் ஹெட் வந்து டிடிசியில் இருக்கும், மேல்மாய் மையத்திலிருந்து கீழ்மாய் மையத்தை நோக்கி வரும். சரியா, கீழ்மாய் மையத்தை நோக்கி வரும். சரியானே, டிடிசியிலிருந்து சற்று கீழே கொஞ்சம் பறக்கூட்டால் என்ன நடக்கும் சொன்னா, எக்ஸாஸ்ட் வேல்வ் வந்து க்ளோஸ் ஆகிடும், வெளியாற்று வேல்வ் வந்து மூடப்பட்டு விடும். இப்போ வெளியாற்று வேல்வ் மூடப்பட்ட நிலையில் அப்படியோ கீழ் நோக்கி வரும். டிடிசியிலேருந்து பிடிசியை நோக்கி முசலம் வரும். டிடிசியிலேருந்து பிடிசியை நோக்கி முசலம் வந்து பிடிசியை அடைய கொட்டால் என்ன நடக்கட்டால், முசலத்தில் ஹெட் வந்து பிடிசியை அடைய கொட்டால் வடிப்பு வந்து முடிவடையும். உதாரணமாக இதுதான் போர்டு எடுக்கேன். இது டிடிசி. சரியா, இது வந்து பிடிசி. முசலத்தில் ஹெட் வந்து விட தெரியும், டிடிசியிலிருந்து பிடிசியை நோக்கி வரும். வந்து இந்த ஹெட்ரு அந்த மட்டம் வந்து பிடிசியை அடைஞ்ச உடனே இந்த அடிப்பு வந்து முடிவடையும். இந்த அடிப்பு உறிஞ்சல் அடிப்பு வந்து முடிவடையும். அந்த டைமில் எக்ஸாஸ்ட் வேல்வ் வந்து க்ளோஸ்ட் ஆகுது. பின்னர் அந்த எக்ஸாஸ்ட் வேல்வ் க்ளோஸ்ட் ஆகுதுன்னா இந்த டிடிசி மட்டத்திலிருந்து கொஞ்சம் கீழே போட்டாலே இந்த எக்ஸாஸ்ட் வேல்வ் வந்து க்ளோஸ்ட் ஆகிடும். இன்டேக் வால்வ் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த இன்டேக் வால்வ் என்ன ஓப்பன் ஆகிருக்கு, 4வது அடிப்பு வெளியாற்று அடிப்பு, முதலே அடிப்போட ஓப்பன் ஆகிருக்கு. சரி, அதை நம்ம கடைசியில் லிங்க் பண்ணி பார்க்கணும், மொத்தமாக பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா டிடிசிலேருந்து பிடிசி நோக்கி வருது. டிடிசிலேருந்து சற்று கீழே இருக்கும் போது எக்ஸாஸ்ட் வேல்வ் க்ளோஸ்ட் ஆகும். திரும்பி பிடிசி அடைஞ்ச உடனே இது வந்து இந்த அடிப்பு முடிவடையுது, உறிஞ்சல் அடிப்பு முடிவடையுது. தூய காற்று, டீசல் என்ஜினுக்கு கலந்து அனுப்புறத தூய காற்று மட்டும்தான் உள்நோக்கி வருது. இப்போ தூய காற்று உள்நோக்கி வரக்கூடாது. தூய காற்று மேலிருந்து கீழ் நோக்கி இப்போ உள்ளுக்கு நோமலாகவே வந்துக்கிறீங்க. நோமலாக மேலிருந்து கீழ் நோக்கி இயக்கத்தில் வந்து இருக்கும். கீழுக்கு வரக்கூடால ஃபுல்லாக விடத்து என்ன நடக்கணும், ஒரு அமுக்க குறைவு ஏற்படும். அந்த அமுக்க குறைவை ஈடு செய்கிறதுக்காக என்ன நடக்கும்னா, தூய காற்று வந்து கொஞ்சம் வேகமாக உள்நோக்கி வரும். வேகமாக உள்நோக்கி வந்திருக்கும். அதே டைமில் கீழுக்கு வந்த உடனே பிடிசி அடைஞ்ச உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த அடிப்பு வந்து முடிவடையும். இதில் சுழற்சி தண்டு வந்து 180 ஒரு சரம் ஒரு அரை வட்டம் வந்து சரியா சுழன்று. இதோட வந்து இந்த உறிஞ்சல் அடிப்பு வந்து முடிவடையும். 2வது அடிப்பு வந்து நெருக்கல் அடிப்பு. நெருக்கல் அடிப்புல இந்த முசலம் வந்து பிடிசியிலிருந்து டிடிசியை நோக்கி, பிடிசியிலிருந்து டிடிசியை நோக்கி செல்லும் கூட பிஸ்டன் வந்து கூட தெரிகிறது. பிஸ்டன் பிடிசியில் இருக்கும். பிடிசியிலிருந்து டிடிசியை நோக்கி செல்லக்கூடும். பிடிசியிலிருந்து டிடிசியை நோக்கி செல்லு. பிடிசியிலிருந்து டிடிசியை நோக்கி செல்லப்பட்டாங்க என்ன நடக்குதுன்னா, பிடிசிக்கு சற்று மேலே இந்த பிடிசியில் இப்போ ஹெட் மட்டம் இருக்கு. இது கொஞ்சம் இப்படி மேலே வரக்கூடாது. என்ன நடக்குதுன்னா, இன்டேக் வேல்வ் வந்து க்ளோஸ்ட் ஆகிடும். இன்டேக் வேல்வும் க்ளோஸ்ட் ஆகிடும். இப்போ க்ளோஸ்ட் ஆனோட இப்போ இந்த பக்கத்தை பாருங்க, இந்த ஏரியா வந்து ஃபுல்லாக அடைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த அடைக்கப்பட்ட ஏரியா வந்து அப்படியோ நெருக்கப்படுற விகிதம் எத்தனைன்னா 15 கொண்டுலேருந்து 24 கொண்டுங்கிற விகிதத்தில் இது நெருக்கப்படும். இந்த தூய வழி என்ன செய்யணும், மேக்சிமம் நெருக்கப்படும். எந்நேரம் அந்த டைமில் 2 பேரும் க்ளோஸ்ட் ஆகிடும். இந்த எக்ஸாஸ்ட் வேலை எதில் க்ளோஸ் ஆகிக்கும்னா உறிஞ்சல் அடிப்பில் க்ளோஸ்ட் ஆகிக்கும் முதலாவது. அப்போ 2வது அடிப்பை பார்த்தோம்னு செஞ்சுன்னா 2வது அடிப்பில் 2வது வந்து நெருக்கல் அடிப்பு. நெருக்கல் அடிப்பில் என்ன செய்யுது, பிடிசிலேருந்து கொஞ்சம் மேலுக்கு போகக்கூடாது. எக்ஸாஸ்ட் வேல்வ் வந்து க்ளோஸ்ட் ஆகுது. எக்ஸாஸ்ட் வேல்வ் க்ளோஸ்ட் ஆகுது. அப்போ திரும்பி பிடிசியில் இந்த
பிஸ்டன் என்ன செய்யுது திரும்பி கீழுக்கு இந்த மேல் நோக்கி இயக்கத்தின் போது பிடிசிலேருந்து டிடிசியை நோக்கி இயக்கத்தின் போது என்ன நடக்குதுன்னா இந்த கனவளவை மேக்சிமம் நெருக்குது. அது எத்தனை நெருக்குது? 15 கொண்டுலேருந்து 24 கொண்டுங்கிற விகிதத்தில் நெருக்குது. 15 கொண்டுலேருந்து 24 கொண்டுங்கிற விகிதத்தில் நெருக்குது. அப்போ அவ்வளோக்கு நெருக்கும் போது என்ன நடக்கும்னா மேக்சிமம் ப்ரெஷரும் ஹீட்டும் அதுக்குள்ள உருவாகும். சரியா? அப்போ இப்போ டிடிசிலேருந்து பிடிசிலேருந்து டிடிசியை வந்து ஹெட் அடைஞ்சோட என்ன நடக்கும்னா இந்த நெருக்கல் அடிப்பு வந்து முடிவடையும். இப்போ நெருக்கல் அடிப்பு வந்து டிடிசியாக அந்த அடைஞ்ச உடனே முடிவடைஞ்சிடும். இப்போ முடிவடைஞ்சி இப்போ டிடிசி அடைஞ்ச உடனே முடிவடைஞ்சி அந்த டைமில் சிலோட்ரி தண்ணி வந்து 360 பாகம் சிலோன் இருக்கு. எங்கள் குறிஞ்சல் அடிப்படையில் 180 பாகம், திரும்பி இங்கே போகும்போது அடுத்த நெருக்கல் அடிப்படையில் 180 பாகம். அப்போ 360 பாகம் மொத்தம் வந்து இந்த பிஸ்டண்ட இந்த வழி வந்து நடக்குது. இந்த பிஸ்டண்ட இயக்கத்தால் மேக்சிமம் நெருக்கப்பட்டு ஹீட் ஆகி இந்த ஹீட்டான வழி இப்போ இருக்கும்போது இந்த ஏரியா வந்து இவ்வளோ நெருக்கப்பட்டு பிஸ்டன் இவ்வளோ வந்துடும். சரிதானே? இப்போ இதுதான் உதாரணமாக இது ஒன்று செய்யுதுன்னா இதுல இருந்து 24 மடங்கு போல 24 மடங்கு நெருக்கி கொண்டு போய் வச்சிருக்கு. அப்போ இதில் உயர் அமுக்கமும் வெப்பநிலையும் இதுக்குள்ள காணப்படும். சரிதானே? அப்போ இது வந்து என்ன அடிப்பு? நெருக்கல் அடிப்புல முடிவடையும். அடுத்தது நெருக்கல் அடிப்பு 360 சுற்றின உடனே இந்த சுழற்சி உரையில் இந்த நெருக்கல் அடிப்பு வந்து முடிவடையுது. அடுத்தது வந்து வலுவடிப்பு. 3வது அடிப்பு வந்து வலுவடிப்பு. வலுவடிப்புங்கிற என்னதுக்கு சொல்கிற வலுவடிப்புங்களால பவர் எதில் உற்பத்தி ஆகுதோ அதான் வலுவடிப்பு. அதாவது அந்த பிஸ்டண்ட முசல தலை மீது வெடிப்பால் பிரயோகிக்கப்படுற விசை எந்த அடிப்புல அந்த முசல தலைக்கு மேலே பிரயோகிக்கப்படுதோ அதுதான் வலுவடிப்புன்னு சொல்லுவோம். அந்த வகையில் பார்த்தோம்னா அடுத்த வலுவடிப்புல முசலம் இப்போ எங்க இருக்கு? முசலம் பிடிசிலேருந்து டிடிசிக்கு வந்துடுச்சு. இப்போ பிடிசிலேருந்து முசலம் வந்து டிடிசிக்கு வந்துடுச்சு. டிடிசிக்கு வந்துட்டுனா முசலம் இப்போ விட தெரியுது. இப்போ முசலம் விட தெரியுது. முசலம் விட தெரிவிக்க கூடாது. இப்போ டிடிசிலேருந்து முசலம் எங்கே வரணும்? பிடிசியை நோக்கி திரும்பி கீழே வரணும். இப்போ முசலம் டிடிசிலேருந்து பிடிசியை நோக்கி கீழே வருது. சரிதானே? டிடிசிலேருந்து பிடிசியை நோக்கி வருது. வரும்பொழுது என்ன நடக்குதுன்னா இப்போ டிடிசிலேருந்து பிடிசியை நோக்கி வரணும். ஏன் ஃபுல் ப்ரெஷரில் மேலே கிறுக்கி இப்போ கீழுக்கு திரும்பி வர ஸ்டார்ட் பண்ணி டிடிசிலேருந்து கொஞ்சம் கீழுக்கு இறங்க போட்டாலே என்ன நடக்குதுன்னா கொஞ்சம் கீழுக்கு வர போட்டால் என்ன நடக்குதுன்னா நம்மளோட டீசல் இன்ஜெக்டர் இருக்குதானே? இன்ஜெக்டரால் டீசல் எரிபொருள் உற்பத்தியால் டீசல் வந்து அதில் தெளிக்கப்படும். சரி, மிச்சம் சின்ன துணிக்கியால் செய்யுதுன்னா ஸ்ப்ரே பண்ணப்படும். ஸ்ப்ரே பண்ணப்பட்டுச்சுன்னா இதுக்குள்ள ஏற்கனவே ஹைல ப்ரெஷரில் காற்று முழுகிக்கிறதுனால அதில் அந்த டீசல் தெளிக்கப்பட உடனே தகனம் நடக்கும். உடனே தகனம் நடந்து என்ன நடக்கும்? அந்த தகனத்தால் வெடிப்பு ஏற்பட்டு முசல தலை மீது திசை பிரயோகிக்கப்பட்டு ஹெட்டுக்கு மேலே தானே வெடிக்குது. வெடிக்கிறதுனால நடக்குன்னா முசலம் மேலுக்கு இருந்து அந்த வெடிப்பு விசையால் கீழ் நோக்கி வரும். இதில் ப்ரெஷர் வெடிப்பு ஏற்படுறோம்னா கீழ் நோக்கி வரும். வந்து இப்போ என்ன நடக்குது பாருங்க, ஃபியூல் இன்ஜெக்ஷன் சரி இப்போ டிடிசிலேருந்து பிடிசியை நோக்கி வருது. டிடிசிலேருந்து கொஞ்சம் கீழுக்கு வரக்கூடாது என்ன நடக்குது? ஃபியூல் இன்ஜெக்ஷன் நடக்குது. அப்போ அதால் என்ன வெடிப்பு ஏற்பட்டு கீழ் நோக்கி வருது. வந்து பிடிசி அடைகிறதுக்கு கொஞ்சம் மேலடி கூடாது என்ன நடக்குது? எக்ஸாஸ்ட் வேல்வ் வந்து ஓப்பன் ஆகிடும். பிடிசி அடைஞ்சோட தானே இதில் அடிப்பு முடிவடையுது, வலுவடிப்பு. இந்த பிடிசி அடைகிறதுக்கு கொஞ்சம் மேலுக்கு வரக்கூடாது எக்ஸாஸ்ட் வேல்வ் வந்து என்ன செய்யும்? ஓப்பன் ஆகிடும். அப்போ எக்ஸாஸ்ட் வேல்வ் வந்து ஓப்பன். சரி, எக்ஸாஸ்ட் வேல்வ் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ எக்ஸாஸ்ட் வேல்வ் ஓப்பன் போட்டால் என்ன நடக்குது? அடிப்பு அடைஞ்சு இந்த பிடிசி மட்டும் தடையிறதுக்கு இடையிலேயே இந்த வேல்வ் ஓப்பன் ஆகிடும். அப்போ இதுவான தகவல் நடந்த புகை வந்து மெதுவாக வெளியேற ஆரம்பிக்கும். சரியா? மெதுவாக வெளியேற ஆரம்பிக்கும். அப்போ பிடிசியை வந்து அடைஞ்ச உடனே என்ன நடக்கும்? இந்த ஹெட் வந்து பிடிசியை அடைஞ்ச உடனே இந்த அடிப்பு வந்து முடிவடையும். இந்த அடிப்பு வந்து முடிவடைஞ்சிடும். அப்போ என்ன அடிப்பு? வலு அடிப்பு வந்து முடிவடைஞ்சிடும். அதே டைமில் இந்த சுழற்சி எந்த பாகை சுழன்றீங்களா 540 பாகை சுழன்றீங்க. எங்க எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதலாவது அடிப்புல 180 பாகை, சரி, குஞ்சல் அடிப்புல 180 பாகை, நெருக்கல் அடிப்புல திரும்பி 180 பாகை. அப்போ எத்தனை டோட்டல்? 360 பாகை. திரும்பி என்ன செய்யணும்? நெருக்கல் அடிப்பு முடிஞ்சு வலு அடிப்புல திரும்பி 180 பாகை சுற்றணும். கிராங்க் ஷாஃப்ட் நம்ம சுத்தக்கூடாத திரும்பி 180 பாகை செய்யக்கூடாது. 540 பாகை வரும். 540 பாகை வந்து திரும்பி அதுல இருந்து மேல் நோக்கி போகுது. திரும்பி என்ன செய்யணும்? பிடிசி வந்துச்சு. பிடிசியை வந்து அடைஞ்ச உடனே இந்த வலுவடிப்பு முடியுது, திரும்பி மேல் நோக்கி போகும். அந்த டைம்ல பிஸ்டன் எங்க இருக்கி? பிடிசியில் இருக்கி. பிஸ்டன் பிடிசியில் இருக்கி, கீழ் மாய் மையத்தில் இருக்கு. சரியானே? இந்த பிஸ்டன் பிடிசியில இருந்து மேல் நோக்கி போகும். பிஸ்டன் பிடிசியில இருந்து டிடிசியை நோக்கி போகும். பிஸ்டன் திரும்பி பிடிசியில இருந்து டிடிசியை நோக்கி போய் டிடிசி எல்லை இருக்குதானே? டிடிசி எல்லையை அடைகிறதுக்கு சற்று இடையில வச்சு என்ன நடக்குதுன்னா
இந்த இன்டெக் வேல்வ் வந்து ஓப்பன் ஆகும். இது நாம் இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். இது ஓப்பன் ஆகுது ஏன் கொஞ்சம் இந்த டிடிசிக்கு இடையில செஞ்சேன்னா இது மேல் நோக்கி இப்படி போகும்போது என்ன நடக்கும்டா அந்த உஷ்ணத்துல ப்ரெஷரால் இந்த குறைக்கிற புகாவோட மேல் நடக்கும்டா எக்ஸாஸ்ட் வேலால் ஓப்பன் ஆகிறதுனால அப்படியே வழியாகி போகும். அந்த டைமில் இது வழியாகி போய் டிடிசி அடையிறதுக்கு இடையில என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இன்டேக் வேல்வ் வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த இன்டேக் வேல்வ் வந்து ஓப்பன் ஆகிடும். அப்போ முசலம் வந்து இந்த டிடிசி அடைஞ்ச உடனே என்ன நடக்கும்னு வச்சுக்கிங்கன்னா இந்த அடிப்பு வந்து முடிவடையும். அதே டைம் முசலத்தை அந்த கிழிக்கிற கிராங்க் ஷாஃப்டை பார்த்தோம்னா சுழற்றி தாண்டி வந்து 720 பாக சுழற்றிக்கும். ஏன்னா 3 அடிப்பில் 540 பாக சுழன்றுட்டு திரும்பி 4வது அடிப்பு திரும்பி ஒரு அரை வட்டம் சுழற்றணும். அப்போ டோட்டலாக 720 பாக சுழன்று இருக்கும். சரிதானே? அப்போ இப்போ திரும்பி பாருங்க. அப்போ 4வது அடிப்பு இப்போ 3வது அடிப்பு எலிக்கு பண்ணி பார்க்கலாம். சரிதானே? இப்போ 3வது அடிப்புக்குள்ளே திறந்துருக்கு. சரி, அந்த 4வது அடிப்புல அந்த திறந்தது தான் இந்த 3வது அடிப்புக்கு திறந்த நிலையிலேயே வருது. இந்த 3வது அடிப்புக்கு திறந்த நிலையிலேயே வருது. எக்ஸாஸ்ட் வேல்வ் ஓப்பன் நிலையிலேயே வருது. ஏன் இறுதி தான் இதுக்கு ஆரம்பம். அப்போ திரும்பி இந்த டிடிசிலேருந்து பிடிசி நோக்கி போகுது. அப்போ முடிஞ்ச அடிப்பில் அப்போ என்ன நடக்குது திரும்பி பரப்படா பாருங்க. அப்போ எக்ஸாஸ்ட் வேல்வ் வந்து க்ளோஸ்டு சரி நம்ம காட்டிருக்கோம். 3வது அடிப்பு முடிஞ்ச அடிப்பில் இது எங்கே க்ளோஸ்ட் ஆகுது இது எப்போ திறந்திருக்கும் சொன்னா 4வது அடிப்புல திறந்திக்கும். இந்த 4வது அடிப்புல திறந்தது 3வது அடிப்புல க்ளோஸ்ட் ஆகுது. சரியே? அப்போ இதில் 2 விஷயத்தை விளங்கணும். 2 வேல்வுகளும் திறந்த நிலையில் காணப்படுற அடிப்பு வந்து 4வது அடிப்பு வெளியாற்று அடிப்பும் 3வது அடிப்பு உறிஞ்சல் அடிப்படையில் தான் இந்த 2 வேல்வுகளும் திறந்த நிலையிலேயே காணப்படும். சரியா? இப்போ இதை வச்சு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வேல்வு காணப்படுத்தல் வரைவை பார்க்க போகிறோம். வேல்வ் டைமிங் டயக்ராமை பார்க்க போகிறோம். இப்போ வேல்வ் டைமிங் டயக்ராமை பார்க்கும்போது இப்போ மேல்மட்டத்தை செல்வம் டிடிசி, கீழ்மட்டத்தை செல்வம் பிடிசி தான் நடு மத்திய கோடு ஆயிடுச்சு. அதிலிருந்து தான் நாம் என்ன செய்ய போகிறோம் இந்த வேல்வுகள் என்ற ஓப்பன் ஆகுது எப்போ க்ளோஸ்ட் ஆகுது சொல்லி காட்டப்போகிறோம். இப்போ நமக்கு தெரியும் 3வது அடிப்பை செல்வம். 3வது அடிப்பு 5 அடி சரிதானே? வட்டத்திலிருந்து 180 பாக திரும்பி அடுத்து 180 பாக திரும்பி இப்போ உதாரணமாக உறிஞ்சல் அடிப்பு 180 பாக அப்போ அரை வட்டம் வந்துச்சு. அப்போ திரும்பி என்ன செய்யணும் இஞ்சல் அடுத்த அரை வட்டம் அப்போ என்ன அடிப்பது நெருக்கல் அடிப்பு திரும்பி அரை வட்டம் இல்லாத நம்ம ஒரு மையமாக சுற்றி காட்டுறதுனால ஒரு மையத்தை வச்சு நடுவில் போயிட்டா காட்டுறதுனால என்ன நடக்குச்சுன்னா இந்த நடு மையத்தை வச்சு எல்லாம் ஒரே கிராஃபில் ஒரே இதெல்லாம் காட்டப்படும். ஒரு அச்ச மையம் அப்படின்னு காட்டப்படும். அதனால 3வது வந்து உறிஞ்சல் அடிப்பு இது நெருக்கல் அடிப்பு முடிச்சு. அப்போ 360 வட்டம் முடிச்சு. திரும்பி 6 வட்டம் வரப்படும். அடுத்தது வலு அடிப்பு திரும்பி அடுத்து இந்த வெடியாட்டு அடிப்பு. சரிதானே? இப்போ இவ்வளோதான் இது தெரியும். இப்போ நான் பார்க்கணும் டிடிசி. இப்போ 3வது அடிப்பு என்ன உறிஞ்சல் அடிப்பு. இப்போ உறிஞ்சல் அடிப்பில் தெரிய நமக்கு முசலம் டிடிசியிலிருந்து சற்று கீழிறங்கும் போது எக்ஸாஸ்ட் வேல்வ் வந்து க்ளோஸ்ட் ஆகும். அதுதான் நான் காட்டுப்பட்டி. சரியே? இது வந்து 3வது அடிப்புல இப்போ 3வது அடிப்புல எக்ஸாஸ்ட் வேல்வ் வந்து க்ளோஸ்ட் ஆகும். வேறு என்னையும் சொல்லியிருக்கேனா இதில் பாருங்க. எக்ஸாஸ்ட் வேல்வ் வந்து க்ளோஸ்ட் ஆகும் மட்டும் சொல்லி வேறு என்ன வேல்வ் வந்து இதில் க்ளோஸ்ட் ஆகும் செல்லுப்பட்டிக்கா ஓப்பன் ஆகும் செல்லுப்பட்டிக்கா செல்லுப்படலை. அதனால் இதில் என்ன நடக்கும் இன்டேக் வேல்வ் வந்து ஓப்பனில் எரியும். அது எப்போ ஓப்பன் ஆகிக்கும் 4வது அடிப்புலாம் ஓப்பன் ஆகிடும். அதை நாம் என்ன செய்வோம் 4வது அடிப்புலாம் காட்டும். சரிதானே? அப்போ இதில் பார்ப்போம் 1வது எக்ஸாஸ்ட் வேல்வ் வந்து க்ளோஸ்ட் ஆகும். எங்கள் டிடிசிலேருந்து சற்று கீழே இருக்கும் போது எக்ஸாஸ்ட் வேல்வ் வந்து க்ளோஸ்ட் ஆகும். அதுதான் நான் காட்டுச்சு 1வது. அப்போ இந்த பாருங்க இந்த இடையில இருக்கிறது ஒன்றும் இல்லை. சரிதானே? ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது இது மட்டும்தான். அப்போ எக்ஸாஸ்ட் வேல்வ் வந்து க்ளோஸ்ட் ஆகுது. அப்போ எக்ஸாஸ்ட் வேல்வ் க்ளோஸ்ட் ஆகி அப்படி வந்து நடக்குது 180 அடிப்பு முடிவடையுது. 180 வகையில் உறிஞ்சல் அடிப்பு முடியுது. இடையில ஒரு வேல்வும் ஓப்பன் ஆகாது. சரிதானே? அப்போ 3வது அரைவட்டத்தில் நான் முதல் கீழே போடுறது இது. சரிதானே? எக்ஸாஸ்ட் வேல்வ் வந்து க்ளோஸ். 2வது அடிப்பு என்ன உறிஞ்சல் அடிப்பு முடிஞ்சு அடுத்தது வந்து நெருக்கல் அடிப்பு. நெருக்கல் அடிப்பில் சிந்திரியம் என்ன பிடிசியிலிருந்து டிடிசியை நோக்கி போகும். பிடிசிக்கு சற்று மேலே செல்லோட நடக்கும்னா இன்டேக் வேல்வ் வந்து க்ளோஸ் ஆகும். அதை தானே காட்டும். இப்போ எங்கே வந்தீங்கன்னா இந்த டிடிசியிலேருந்து பிடிசியை நோக்கி வந்துட்டேன் மரவட்டம். இப்போ பிடிசி தானே டிடிசி நோக்கி போகிறோம். அப்போ பிடிசியிலேருந்து சற்று மேலே செல்ல நடக்கும்னா
இந்த இன்டேக் வேல்வ் வந்து க்ளோஸ் ஆகும். அதுதான் நான் ஹார்ட் பட்டி பிடிசிலேருந்து சற்று மேலே இல்லை கொஞ்சம் மேலுக்கு வர இன்டேக் வேல்வ் வந்து க்ளோஸ் ஆகிடும். இப்போ என்ன நடக்குது, ரெண்டு வேல்வும் மூடப்பட்ட நிலையில். அப்போ இது எங்கே வருது, ரெண்டாவது அடிப்பில் வருது. சரியா? இப்போ இதிலே மூணாவது அடிப்பில் இது நடக்கும், ரெண்டாவது அடிப்பில் இது நடக்கும். இப்போ ரெண்டாவது அடிப்பில் மூடுபட்டி வேறு என்ன செஞ்சுருக்காங்க கேட்டால் இல்லை. என்ன நடக்குது, இந்த அடுத்த நெருக்கல் வீதம் 15 கொண்டு 24 கொண்டு விகிதத்தில் நெருக்கப்படுதுதா. அப்போ அந்த நெருக்கல் வீதம்லாம் நம்ம இந்த வேல்வில் காட்டப்பட மாட்டோம். ஏன் வேல் டைமிங் டயக்ராம் தானே, வேல் எது திறக்குது எந்த வேல் மூடுன்றது தான் இந்த டைமிங் டயக்ராம் காட்டுவோம். அப்படி பார்க்கணும். அதாவது பிடிசி வந்து சரியான சற்று மேலே செல்ல இன்டேக் வேல் வந்து க்ளோஸ்ட் ஆகுது. அப்போ இன்டேக் வேல் க்ளோஸ்ட் ஆகி அப்படி என்ன நடக்குதுன்னா டிடிசி மட்டத்தை போய் சேருது. அப்போ என்ன நடக்குது, கடையில் திரும்பி 150 அப்படி சொல்லணுங்களா. அப்போ பிடிசிலேருந்து டிடிசி நோக்கி போகுது. இன்டேக் வேல் மட்டும் க்ளோஸ்ட் ஆகி நெருக்கப்பட்டு இப்போ டிடிசி போய் சேர்ந்துது. அடுத்தது என்ன, வலுவடிப்பு. வலுவடிப்பு எப்போ நடக்குது, முசலம் டிடிசி அடைஞ்சி எப்போ அடையுது, ரெண்டாவது அடிப்பு நெருக்கல் அடிப்புல ஹை ப்ரெஷரில் அடைஞ்சி காற்று மேலுக்கு நெருக்கி வச்சு போட்டாங்க. கொஞ்சம் இப்போ டிடிசிலேருந்து சற்று கொஞ்சம் கீழே இறங்க விடலை. மூணாவது அடிப்பு வலுவடிப்பில் கொஞ்சம் கீழே இறங்கினா ஃபியூல் இன்ஜெக்ஷன், அதை தானே ஹார்டிஎன் தானே எஃப்ஐஎஸ். அப்போ ஃபியூல் இன்ஜெக்ஷன் என்ன செய்யுது, அது இன்ஜெக்டரால் இந்த டீசல் வந்து தெளிக்கப்படுது. அதான் நினைக்கிறது ஃபியூல் இன்ஜெக்ஷன் ஸ்டார்ட். அப்படிதான் என்ன, மூணாவது அடிப்பு வலு அடிப்பில் வந்து இழுக்கிறது. இப்போ ஃபியூல் இன்ஜெக்ஷன் ஸ்டார்ட் ஆகி இப்போ மேலுக்கு என்ன நடக்குது, வெடிப்பு நடக்குதுல்ல. வெடிப்பால் முசலம் மேலுக்கு டிடிசிலேருந்து பிடிசி நோக்கி வந்துக்கிறீங்க. வந்து பிடிசி அடைஞ்ச உடனே நடக்கும் அந்த வேல்யூ அந்த அடிப்பு வந்து முடிவடையும். ஆனால் பிடிசி அடைகிறதுக்கு சற்று இடையே என்ன செய்யுதுண்டா எக்ஸாஸ்ட் வேல்வ் வந்து ஓப்பன் ஆகுது. அதாவது தன்னகாட்டி எக்ஸாஸ்ட் வேல்வ் வந்து ஓப்பன். இன்னும் அந்த பிடிசி அடைகிறதுக்கு கீழ் மட்டத்தை அடைகிறதுக்கு இடையில என்ன செய்யும்டா எக்ஸாஸ்ட் வேல்வ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த எக்ஸாஸ்ட் வேல்வ் இந்த பிடிசி மட்டத்துக்கு கொஞ்சம் மேலுக்கு ஓப்பன் ஆகிக்கும் தானே, அந்த கொஞ்சம் மேலுக்கு ஓப்பனதாலே லைட்டாக புகை அந்த தகனமடைஞ்ச படி வந்து இந்த வெளியேற ஆரம்பிக்கும், புகை வந்து வெளியேற ஆரம்பிக்கும். அதை தானே ஹார்டிகேன். அப்போ என்ன நடக்குது, அவன் முதல் வட்டம் பார்த்துட்டேன், ரெண்டு பார்த்துட்டேன், அதெல்லாம் அந்த எக்ஸாஸ்ட் வேல்வ் வந்து க்ளோஸ் ஆகிறத காட்டியும். ரெண்டாவது வட்டம் பார்த்துட்டோம், ரெண்டாவது வட்டத்தில் இன்டேக் வேல்வ் வந்து க்ளோஸ் ஆகுது. திரும்பி மூணாவது வட்டம், திரும்பி மூணாவது வட்டத்துக்கு வரும். மூணாவது வட்டத்தில் என்ன நடக்குது, வலுவடிப்பு நடக்குது. மூணாவது வட்டத்தில் எக்ஸாஸ்ட் வேல்வ் வந்து க்ளோஸ் ஆகுது. ஃபியூல் இன்ஜெக்ஷனும் நடக்குது. ஆரம்பத்தில் ஃபியூல் இன்ஜெக்ஷன், அதுக்கப்புறம் கடைசி டைமில் பிடிசி வந்து அடைகிறதுக்கு இடையில வந்து எக்ஸாஸ்ட் வேல்வ் வந்து ஓப்பன் ஆகுது. திரும்பி நாலாவது பார்க்கணும், நாலாவது வந்து வெளியாட்டு அடிப்பு. அடிப்பில் எங்கே போகும், முசலம் பிடிசியிலேருந்து டிடிசி நோக்கி போகும். அப்போ என்ன நம்ம பிடிசியிலேருந்து நம்ம டிடிசி நோக்கி போகணும் அரைவட்டம். இப்போ பிடிசியிலேருந்து டிடிசி நோக்கி போகணும். போகக்கூடாது, பிடிசிலேருந்து டிடிசி அடைகிறதுக்கு சற்று இடையில. அப்போ முசலம் அப்படியே மேலுக்கு வந்துட்டு இப்போ மேலுக்கு வரக்கூடாது. நம்ம ஏற்கனவே மாதிரி என்ன நடக்குது, இதிலே மூணாவது அடிப்பில் எக்ஸாஸ்ட் வேல்வ் வந்து ஓப்பன் ஆகிடும், புகை லைட்டாக வெளியேறிட்டு. இப்போ மேல் நோக்கி வரக்கூடாது நடக்குது, அந்த முசலத்தில் அந்த ப்ரெஷரால் அவ்வளோ புகையும் வெளியேறி போயிட்டு இருக்கலாம். இப்போ கொஞ்சம் வேகமாக வெளியேறி அந்த இன்டேக் வேல்வ் தானே மேலுக்கு வர டிடிசி மட்டத்தை அடைகிறதுக்கு இடையில, டிடிசி மட்டத்தை அடைகிறதுக்கு இடையிலே என்ன நடக்குதுன்னா இன்டேக் வேல்வ் வந்து ஓப்பன் ஆகிடும். அது தன்னை காட்டி டிடிசி மட்டத்தை அடையிறதுக்கு இடையில, டிடிசி வந்து கொஞ்சம் போய் டிடிசி மட்டத்தை அடையிறதுக்கு இடையிலே இந்த இன்டேக் வேல்வ் வந்து ஓப்பன் ஆகிடும். அது என்ன, நாலாவது அடி. சரியா? அப்போ இதோட சேர்ந்து டிடிசி வந்து அடைஞ்சி அந்த நாலாவது அடி முடிவடையுது. மொத்தமாக 720 சிலிண்டர் எடுத்தாரு. எங்கள் 4 வட்டம் வந்து தானே, 4 அரை வட்டம் வந்து வரலாம். ஒரு டோட்டலாக 2 வட்டம் நமக்கு வந்து அப்போ 2 தரம் சுற்றி வந்துடுங்க. அதனால் 360 + 360 ஒரு 120 வரும். அதில் இது என்ன ஐடியோ சரி இபிஓ அப்படின்னா இன்டேக் வேல்வ் ஓப்பன், எக்ஸாஸ்ட் வேல்வ் ஓப்பன் பீரியட். சரி, இன்டேக் வேல்வ் ஓப்பன் பீரியடுங்க. உதாரணமாக ஒரு இன்டேக் வேல்வ் எப்போ ஓப்பன் ஆகுது, 4வது அடிப்பில் ஓப்பன் ஆகுது. சரிதானே? எப்போ முடிவடையுது, 2வது அடிப்பில். ஆனால் இந்த க்ளோஸ்ட் ஆகுதா, 4வது அடிப்பில் திறந்தது அப்படியே 3வது அடிப்பு உறிஞ்சல் அடிப்பில் அப்படியோ காற்று ஊற்றி ஏறி அது வரைக்கும் என்ன செய்யுது, இன்டேக் வேல்வ் ஓப்பன் ஏறி. அப்போ 2வது அடிப்பில் 3வது அடிப்பு தானே உறிஞ்சல் அடிப்பு முஸ்லாம் என்ன இது டிடிசிலேருந்து பிடிசி நோக்கி வந்துச்சு. திரும்பி பிடிசிலேருந்து கொஞ்சம் மேலுக்கு போகக்கூடாது நடக்குதுன்னா இன்டேக் வேல்வ் க்ளோஸ் ஆகுது. அது வரைக்கும் அந்த வேல்வ் வந்து ஓப்பனில் ஆயிடுச்சு. அதை தான் நம்ம காட்டுறோம் இன்டேக் வேல்வ் ஓப்பன் பீரியட். இல்லையா? அதே மாதிரி தான் இந்த எக்ஸாஸ்ட் வேல்வ் ஓப்பன் பீரியட். இந்த எக்ஸாஸ்ட் வேல்வ் எங்கே ஓப்பன் ஆகுது, 3வது அடிப்பில் ஓப்பன் ஆகுதுல்ல. வலு அடிப்பில் கடைசி கட்டத்தில் பிடிசி அடைகிறதுக்கு கொஞ்சம் மேலுக்கு வச்சு நினைக்குது எக்ஸாஸ்ட் வேல்வ் வந்து ஓப்பன் ஆகுது. அந்த ஓப்பன் ஆன எக்ஸாஸ்ட் வேல்வ் எப்போ க்ளோஸ் ஆகுது, அந்த 3வது அடிப்பில் திறந்து இருக்கு. கடைசி டைமில் 4வது அடிப்பில் அப்படியோ மேல் நோக்கி போகுது, புகையிலாமதால் வெளியேறி போகுது வேகமாக. அப்போ 4வது அடிப்பு முடிஞ்சு 4வது அடிப்பில் கடைசி காலத்தில் இன்டேக் வேல்வ் திறக்கப்படுது. அப்போ 2 வேல்வ் வந்து திறந்த நிலையிலேயே காணப்படுது.
இப்போ 4வது அடிப்புக்கு போய் முடிஞ்சு திரும்பி 3வது அடிப்பில் என்ன செய்யுது டிடிசி வந்து வீடு வர கொட்டால தான் அது வந்து என்ன செய்யுது க்ளோஸ்ட் ஆகுது. அதுதான் காரணம் இன்டேக் வேல்யூ ஓப்பன் தெரியும் இவ்வளோ நேரத்துக்கு ஓப்பனில் இருக்கும் தான் இந்த காலப்படத்தில் வரைக்கூட நான் காட்டியும் சரிதானே. இப்போ ஹோப்ஃபுல்லி நீங்கள் டீசல் என்ஜின் அடிப்பூர் எப்படி நிகழுது, என்னென்ன வேல்வுகள் ஓப்பன் ஆகுது, அதை வச்சு எப்படி காலப்படுத்தல் வரை டைமிங் டயக்ராம் எப்படி விளங்கி கொள்கிறேன்னு சொல்லி எல்லாம் பெரிய வழங்கி இருப்பீங்க நம்புறேன். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு தந்துக்கிறேன்.